உலக புகழ்பெற்ற தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று பொக்கிஷமான போர்வால் மாயமானதால் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி கடற்கரையில் வாணிபம் செய்ய வந்த டேனிஷ்காரர்களால் 1620ஆம் ஆண்டு டேனிஷ் கோட்டை கட்டப்பட்டது. தற்போது இந்த கோட்டை தமிழக தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த டேனிஷ் கோட்டை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோட்டையில் உள்ளே அகழ் வைப்பகம் அமைக்கப்பட்டு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பல நூற்றாண்டுகளை கடந்த பழங்கால பொருட்கள், போர் வாள்கள், நாணயங்கள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த அகழ் வைப்பகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வால் காணாமல் போய்விட்டதாக பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறை இளநிலை உதவியாளர் தினேஷ்குமார் அளித்த புகாரில் நினைவு சின்ன காவலரான பவித்ரன் என்பவர் நினைவு சின்னங்களை சரிபார்த்துவிட்டு இரவு நினைவு சின்ன காவலர் ரமேஷ் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு காலை பணிக்கு வந்து மீண்டும் நினைவு சின்னங்களை சரிபார்த்த போது 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 45 சென்டிமீட்டர் அளவுள்ள இரும்பு போர்க்கத்தியை காணவில்லை என்றும் அதனை கண்டுபிடித்து தருமாறும் புகாரில் தெரிவித்துள்ளார். இது குறித்து பொறையார் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அகழ் வைப்பகத்தில் இருந்த 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்வால் மாயமானது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.